to find equation of the tangent and equation of the normal. So ஏற்கனவே நமக்கு equation of the tangent ஃபார்முலா தெரியும். y equal to mx plus a by m. நெக்ஸ்ட்டு நமக்கு 7th sum 8th sum சால்வ் பண்ணுறதுக்காக இந்த பேசிக்கை நம்ம இங்கே லேர்ன் பண்ணிக்கிறோம். We are going to learn new formula equation of the tangent. First I will take the parabola open rightwards. இந்த ஒரு பாயிண்ட் வழியாக இங்கே ஒரு டேஞ்சன்ட் பாஸ் ஆகுது. ஸோ இந்த பாயிண்ட்டை வந்து இதில் பர்பெண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இந்த டேஞ்சன்ட் ஈக்குவேஷனும் இந்த நார்மல் இருக்கு இல்லையா, அதுக்கு இன்னொரு பேர் பர்பெண்டிகுலர் லைன். இந்த ஈக்குவேஷன் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். எப்படி ஃபைண்ட் பண்ணலான்னு பார்ப்போம். இந்த பாயிண்ட்டு வந்து கன்சிடர் டி. அப்போனா இதோடைய கோஆர்டினேட்ஸ் என்ன இருக்கும்? ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம், ஏடி ஸ்கொயர் 2at. இந்த பாயிண்ட்டை தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி டேஞ்சன்ட் ஈக்குவேஷனும் நார்மல் ஈக்குவேஷனும் ஃபைண்ட் பண்ண போகிறோம். இப்போ இதோடைய ஃபார்முலா y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax. ஏன்னா அது ஓப்பன் ரைட்வார்ட்ஸ் பாரபோலா. இதில் இந்த ஈக்குவேஷனை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு இந்த கர்வ் வழியாக ஒரு பாயிண்ட் வழியாக ஒரு டேஞ்சன்ட் போச்சுன்னா ஷார்ட் ஃபார்ம் என்ன? ஒய் ஸ்கொயர்னா y1, எக்ஸ்னா எக்ஸ் ப்ளஸ் x1/2. ஸோ இந்த y1 x1 இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் இந்த ஏடி ஸ்கொயர் 2at இதை வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ ஏடி ஸ்கொயரை x1 கன்சிடர் பண்ணிக்கோங்க, 2atயை y1 கன்சிடர் பண்ணிக்கோங்க. Now we can substitute these values in x1 y1. அப்போ y of 2at equal to 4ax plus x1க்கு பதிலாக at ஸ்கொயர் பை 2. ஸோ இந்த 2 கேன்சல் பண்ணால் 2 டைம்ஸ் வரும். அடுத்து இந்த 2a நம்ம கேன்சல் பண்ணிடலாம். 2a கேன்சல் பண்ணால் நமக்கு கிடைக்கிற ஆன்சர், தட் இஸ் ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன்ட் yt ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் at ஸ்கொயர். இது ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் நம்ம எப்படி எழுதலாம்? அந்த ytயை வந்து ரைட் சைடு டிரான்ஸ்போஸ் பண்ணலாம். அப்போ எக்ஸ் மைனஸ் yt ஈக்குவல் டு at ஸ்கொயர். எக்ஸ் மைனஸ் yt நான் at ஸ்கொயரை நம்ம ப்ளஸ் at ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். எக்ஸ் மைனஸ் yt ப்ளஸ் at ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. ஏற்கனவே நமக்கு ஒரு சின்ன ஷார்ட்கட்டு பேசிக் தெரியும். அதாவது ஒரு ஈக்குவேஷன்லேருந்து அதுக்குண்டான பர்பெண்டிகுலர் இல்லைன்னா நார்மல் அந்த ஈக்குவேஷனை வந்து ஃபைண்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஷார்ட்கட் என்ன ஃபாலோ பண்ணியிருப்போம்? கோஎஃபிஷியன்ட் ஒய் வந்து கோஎஃபிஷியன்ட் எக்ஸாக மாறும், கோஎஃபிஷியன்ட் எக்ஸு வந்து கோஎஃபிஷியன்ட் ஒய்யாக மாறும். அப்புறம் அந்த சைன் வந்து ஆப்போசிட் சைன் வரும். ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ், மைனஸாக இருந்தால் ப்ளஸ், ஃபைனலாக வந்து ப்ளஸ் கே. இதை போட்டு இந்த கோஆர்டினேட்ஸை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு ஈக்குவேஷன் ஆஃப் த நார்மல் கிடச்சிடும். அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் த நார்மல் இஸ் சேஞ்ச் பண்ணுங்கள், டி அங்கே போயிடும் இல்லையா? அப்போ எக்ஸ்டி, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 1 அது அங்கே போயிடும். அப்போ எக்ஸ்டி மைனஸ் வந்து என்ன ஆகிடும்? ப்ளஸ் ஆகிடும். இது அங்கே போயிடும், அது இப்போ அப்படியே தான் இருக்கும். ப்ளஸ் கே ஈக்குவல் டு 0. ஸோ நம்ம இங்கே வந்து என்ன பண்ணலாம்? இது சேம் பாயிண்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். at ஸ்கொயர் 2at இதை இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ எக்ஸுக்கு பதிலாக at ஸ்கொயர், ஒய்க்கு பதிலாக 2at. அப்போ at ஸ்கொயர் ஆஃப் t ப்ளஸ் 2at ப்ளஸ் k ஈக்குவல் 0. இதை இங்கிட்டு டிரான்ஸ்போஸ் பண்ணுங்கள். at ஸ்கொயர் இன்ட்டு t என்ன வரும்? at க்யூப். அப்போ k ஈக்குவல் டு மைனஸ் at க்யூப் மைனஸ் 2at. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த கே வேல்யூவை கொண்டு போய் நம்ம அந்த ஈக்குவேஷன் ஆஃப் த நார்மல் இருக்கு இல்லையா, அதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். அதாவது செகண்ட் ஈக்குவேஷனில்
அப்போ எக்ஸ்டி ப்ளஸ் ஒய் கேவுக்கு பதிலாக மைனஸ் ஏடி கியூப் மைனஸ் 2at. இப்போ நமக்கு வந்து ஃபைனலாக என்ன ஆன்சர் வந்திருக்கு? எக்ஸ்டி ப்ளஸ் ஒய் ப்ளஸ் மைனஸ் ஏடி கியூப் மைனஸ் 2at. ஸோ இது ரெண்டையுமே நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ணிக்கலாம். அப்போ ஃபைனலாக ஃபஸ்ட்டு ஒய் ப்ளஸ் எக்ஸ்டி ஈக்குவல் டு இந்த மைனஸ் ஏடி கியூப் ரைட் சைடு டிரான்ஸ்போஸ் பண்ணால் ப்ளஸ் ஏடி கியூப் minus 2at right side transpose panna plus 2at. This is required answer, that is equation of the normal. Understand students? Thank you.